வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படம், அந்த படத்துடைய அப்டேட் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை 1:31 வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சொன்னபடியே 1:31 ஒரு அறிவிப்பு. அதாவது அந்த படம் நமக்கு சில பிக்சர்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க அறிவிப்பப்ப. இப்போ அது வீடியோவா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த அறிவிப்பு வந்த உடனே நிறைய ரஜினி ரசிகர்கள் ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸை நான் பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நிறைய நெகட்டிவா போட்டவங்க டக்குன்னு பார்த்தா பாசிட்டிவ். என்னையா கமல் போற வேகத்தை பார்த்தா பொங்கல் 2027 வெயிட் பண்ண தேவையில்லை போல் இருக்கு, 2026 தீபாவளிக்கே படத்தை ரிலீஸ் பண்ணலாம் போல் இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பதில் வேற போடுறாங்க, ஏங்க 26 தீபாவளிக்கு ராமாயணம் வருதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பதிலெலாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த அளவு ஃபாஸ்டா இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி ராஜ்கமல் ப்ரமோஷன் சூப்பரா பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரியும், கமல் சாரை பொறுத்தவரையே கரெக்டா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருந்தாங்க. அந்த அறிவிப்பு வீடியோ ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரஜினி கார்ல வர்றாரு, உள்ள இருந்து கமல் சார் வர்றாரு, ஒரு பக்கம் சுந்தர் சி, இவங்க எல்லாம் மீட் பண்றாங்க. முதல்ல சால்வை எல்லாருக்கும், அதுக்கப்புறம் மாலை போடுறப்ப கமல் சாருக்கு மாலை போட்டுக்கல, அவர் எல்லாருக்கும் மாலை போடுறாரு. ரஜினிக்கு மாலை போடுறாரு, சுந்தர் சிக்கு மாலை போடுறாரு, மகேந்திரனுக்கு மாலை போடுறாரு. விஜய் டிவி மகேந்திரன், அவர் தான் நம்ம இணை தயாரிப்பாளர், அவருக்கு மாலை போடுறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இதுல என்ன பியூட்டினா, ஒருத்தர் எழுதியிருந்தாரு, அதாவது பெரும்பாலான பட அறிவிப்பு வந்ததுன்னா வீடியோல படத்துல டம்மியா பிஜிஎம் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பட அறிவிப்பு வீடியோல படத்துல வர்ற பிஜிஎம் போடுவாங்க, இல்லைன்னா டம்மியா ஏதாவது போடுவாங்க, அவ்வளவுதான். ஆர்கேஎஃப் ஏன் நம்ம ஸ்லாகிக்கிறோம்னா, இதுக்குன்னு தனியா ஒன்று ரெடி பண்ணுவாங்க, அது படத்துல இருக்காது, பட் ஆனால் தனியா ரெடி பண்ணுவாங்க. இது ரொம்ப பிரமாதமா இருந்தது. செப்பரேட் ட்ராக்கு. ஆரம்பமே இந்த கடவுளை கும்பிடுற மாதிரியான ஒரு வரிகள், அந்த மாதிரி வரி, அது ஸ்ருதி ஹாசனோட குரல் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நட்பு, ரெண்டு பேருக்குள்ள நட்பை பத்தி அனௌன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு ட்ராக்கா அது அமைஞ்சுது. அமரன் படத்துக்கும் இப்படிதான் ஒரு ட்ராக் போட்டிருந்தாங்க, ஆனா அது படத்துல வரல. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த பிடிஎஸ் வீடியோ போடுறப்ப நம்ம விஸ்வரூபத்தோட பாட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன் தான், நம்ம யார் இறந்தாலும் ஒரு தாய் எழுவாள்னு, அதெல்லாம் கூஸ் பம்ஸா இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப பக்கவா பண்ணிடுவாங்க நம்ம இதை பொறுத்தவரையே, நம்ம ராஜ்கமலை பொறுத்தவரைன்னு சொல்லி ரஜினி ரசிகர்களே, அதுவும் அந்த ஷில் அவுட்ல பின்னாடி ரஜினி நிக்கிற மாதிரி போட்டது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக, யாரெல்லாம் நெகட்டிவா பேசினாங்களோ எல்லாருமே டோட்டலா இப்ப பாசிட்டிவா பேசுற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகிற வரைய இதே ஒரு பாசிட்டிவிட்டி பரவட்டும், படம் மாபெரும் வெற்றி பெறட்டும்.